ஹே அன்யா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 6. என்னக்கா அகைன் டேயாங் எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, நல்லாவே புரியுது. ஏன்னா இது வந்து நான் ஸ்கிரிப்ட் வந்து 10 பார்ட்டுக்குள்ளே தான் நான் வந்து போடலான்னு இருந்தேன். ஸோ அதுதான்டா சூன் வந்து இந்த எஃப்எஃப் வந்து நம்ம முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக ஜிமினி எஃப்எஃப் பார்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன் போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து முடிச்சுட்டு நம்ம ஜிமினி எஃப்எஃப் பார்க்கலாம். இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு இது இன்னும் வேணும் அப்படின்னா ஒரு 15 பார்ட்டுக்குள்ளே கொண்டு போகலாம். ஆனா, சில பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸும் அந்த அளவுக்கு கிடையாது இதுல. எனக்கு அதான் கொஞ்சம் ஒரு மாரி டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருக்கு. அதனால தான் நான் வந்து சீக்கிரம் முடிச்சிரலாம். ஸோ எல்லாருமே ஜிம்மி எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது சரியில்லல்ல. எனக்கே ஒரு மாரி இருக்கு. ஏன்னா இதுக்கு அவ்வளோக்கு சப்போர்ட் யாரும் குடுக்குறீங்கல்ல. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நம்ம சேனல்ல ஜிமினுக்கு எஃப்எஃப் போட்டா நல்லா சப்போர்ட் கிடைக்குது. லாஸ்ட்டா விமின்க்கு எஃப்எஃப்பும் போட்டேன். அதுக்கும் கிடைச்சிச்சு. பட் ஏன் எஃப்எஃப் போட்டா மட்டும் ஏன் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது? அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா என் சேனலே டைகர் ஃபிக் சேனல். ஸோ என் பயாஸுக்கு நான் வந்து போட்டா அது போக மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாரி இருக்கு. அதான் சரி, ஓகே, நம்ம டேங் எஃப்எஃப் ஸ்டாப் பண்ணிர்லாம். அந்த மாரி தான் தோணுது. ஸோ அதான் 10 பார்ட்டுக்குள்ளயே முடிச்சிரலாம். இதுக்கு எதுக்கு? சப்போர்ட் இல்லாமலாம் வேண்டாம். ஸோ ஒன் ஷாட் தான் எல்லாருமே கேட்குறீங்க. பட் இந்த சேனல்ல ஒன் ஷாட் வந்து வராதுடா. நான் டேஃபிக் சேனல்ல தான் போடுவேன். ஸோ இதில ஒன் ஷாட்னா இனி 4K வந்தா மட்டும் தான் ஒன் ஷாட் போடுவேன். அது அப்படிதான், ஓகேவா? ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நான் ஒரு 15 பார்ட்டுக்குள்ள கொண்டு போவேன். ஸோ உங்க கையில தான் இருக்கு. இத கன்டின்யூ பண்ணணுமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேவாடா? அதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க இது ரிலேட்டடா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்ல போயிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் புலம்பிட்டு இருந்தேன். பட் யாருமே கமெண்ட் பண்ணல. ஆனா 2, 3 பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க. எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. பட் இருந்தாலும் சப்போர்ட் இல்லாம எதுக்கு கொண்டு போகணும்? அந்த மாரி எனக்கு தோணுதுடா. சரிடா, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் வளவலன்ட்டு. நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்டி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தா இக்னோர் பண்ணுங்க, ஓகேவாடா? ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியாடா? சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து இப்ப எஃப்எஃப்குள்ள போயிரலாம். நீங்க அப்படியே திரு திருன்னு தேங்க்ஸ் சொல்றதே கேட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு. என்ன எல்லாத்துக்கும் ஆமா, ஆமான்னு சொல்லிட்டே இருக்க? அப்புறம் அப்புறம் என்ன சொல்லட்டும்? சரி, முதல்ல கிளம்பு. அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு, ஸோ நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு உங்கள் லக்கேஜ்லாம் உங்கள் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மிரர் தான் பார்க்குறீங்க. ஹம், என் லைஃப் இப்படி போகுது. இவன் என்னன்னா ரூல்ஸுக்கு மேலே ரூல்ஸ் போட்டுருக்கான். இது என்ன ஆஃபீஸா டைமுக்கு பண்ணுறதுக்கு? இப்போ தான் புரியுது. இந்த பிஸ்னஸ் மேனை கட்டியிருக்கவே கூடாது. ஆனால் ஜங்குக்கு அப்படி இல்லைல்ல. நம்ம இனி அவனை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்ம இன்னொருத்தோட ஒய்ஃப். அவன் லைஃப்பில் நம்ம இனி போகக்கூடாது. ரூஹி எப்படியாச்சும் அவனை மாற்றிடுவா. கண்டிப்பாக ரூஹி அவன் லவ் பண்ணுவான். ஆனால் ரூஹி அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது தான், தப்பு தான். ஆனால் அவன் மெச்சூரிட்டி இல்லை, இம்மெச்சூராக பேசுகிறா. லைஃபோட ரியாலிட்டி புரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்கிறதுக்கு பணம் முக்கியம், ஸ்டேட்டஸ் முக்கியம்லாம் கிடையாது. மனசு தான் முக்கியம்னு எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் டேங் ஏன் இப்படி இருக்காரு? அவருக்கு என்ன பிடிக்கல, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன் ஏன் என்ன கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? நான் என்ன ப்ராப்பர்ட்டியா? ஆமாம்ல, அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். அவருக்கு ஏதோ ஒரு யூஸ் இருக்குது, அதனால தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கெலாம் என் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆஃபீஸில் அவ்வளோ பொண்ணுங்க இருக்கும்போது ஏன் என்னை மட்டும் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்? அவர் ஸ்டேட்டஸுக்கு நான் ஈக்குவலே கிடையாது. ரோஹி அப்பா கூட எப்படி பேசுகிறாரு எனக்கே தெரியும். ஆனால் டேங் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவர் கிட்ட நிற்க கூட எனக்கு தகுதியே கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் நார்மல் தான். இங்கே பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும், இல்லைன்னா எதுவுமே கிடையாதுல்ல. பையன், என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துடுறேன்,
கொஞ்சம் கூட என்னால் புலம்ப முடியல. யார்கிட்ட போய் என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறது? ஆனால் எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருந்தா. அவள் கூட எனக்கு லாயலாக இல்லை. லவ் பண்ணுற பையன் கூட எனக்கு லாயலாக இல்லை. என்னை விட்டுட்டு அவ கூட போயிட்டா. ஆனால் கல்யாணம் ஒருத்தன் பண்ணியிருக்கேன் பாரு. அவன் எப்படி இருக்கான்? ரோபோட் மாதிரி இருக்கான். ஆனால் ஆனால் என் தலையெழுத்து. இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கவே கூடாது. போதையில் போய் சைன் பண்ணிட்டேன். அதை சாக்கா வச்சு என்னை என்னெல்லாம் பாடுபடுத்துகிறான். இவனை விட்டு முதல்ல லைஃப்லேருந்து நான் லீவ் ஆகணும். எப்போ டிவோர்ஸ் கிடைக்குமோ தெரியல. ஆனால் 1 இயர் கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்கான். அதுக்குள்ளே டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் கிளம்பிடணும். இதுக்கு ஹனிமூன் தான் கேடு. ஐயன் என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துடுறேன். ஐயோ அப்படின்ட்டு நீங்களும் ஸோ உங்கள் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. அங்கே தான் என் கோட் சூட்லாம் போட்டு டிப்டாப் ரெடியாக இருக்கான். கோட் சூட்டா? என்னது? என்ன அப்படி பார்க்குற? இல்லை, ஆஃபீஸ் போகிற மாதிரி கோட் சூட்லாம் போட்டிருக்கீங்க. ஹனிமூன் தானே வந்திருக்கோம். ஏய், நம்ம என்ன இங்கே ரியல் கப்பலா? என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஏய், நான் இங்கே வந்ததுக்கே பிஸ்னஸ் டீல் பண்ண தான், புரியுதா? அம்மா ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உன்னையும் சேர்த்து கையோட கூப்பிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நீ தான் என்னோட அசிஸ்டன்ட், புரியுதா? ஸோ இங்கே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கவே கூடாது. ஜஸ்ட் நார்மலாக, ஓகே? அப்படின்ட்டு டைமாகும் அப்படியே வந்து உங்களை கூப்பிட்டு வரான். ஸோ நீங்கள் அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகுறீங்க. ஸோ அங்கே ஏர்போர்ட்லேயே வந்து கார்லாம் வருது. ஸோ அதில் ஏறிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஒரு தனியாக ஒரு ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஹவுஸ்க்குள்ளே போகிறீங்க. என்ன இது? பீச் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஏய், என்ன அப்படி பார்க்குற? இல்லை, இது என்னோட ஹவுஸ் தான். நான் இங்கே ஆல்ரெடி வருவேன். ஸோ இந்த ஐலாண்ட் என்னோடது தான். உங்களோடதா? இது ஃபுல்லாக என்னோட தான், என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இதை நான் அடிக்கடி பார்க்க வருவேன். இங்கே எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புரியுது இல்லை? இங்கே நான் வெளில போனதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். எங்கேயும் வெளியே போகக்கூடாது. ஆல்ரெடி உன்னை சுற்றி பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க. சரிங்க அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தயாங்க வந்து எல்லாமே பேசிகிட்டே வரேன், என்னடா பண்ணணும், எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, என்னடா அப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே நான் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ அவன் வந்து அப்படியே உங்களை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். ஸோ அந்த ஹவுஸை பார்க்குறீங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க? ஆனால் எனக்கு மண்டே காலேஜ், இன்னைக்கு சாட்டர்டே. இப்போ என்ன பண்ணுறது? காலேஜ் வரை இருக்குது. ஆனால் தயாங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? எனக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு செம். ஸோ நான் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி ஆகணும். இதுதான் எனக்கு கெரியரே இருக்குது. அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிட்டு அதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு பசி எடுக்குது. மார்னிங் ஆச்சுல, நைட் வந்திருப்பீங்க, மார்னிங்கே ரீச் ஆகியிருப்பீங்க. ஒரு 10 ஆச்சு, செம்ம பசி எடுக்குது. ஸோ நீங்கள் சரி ஓகே நம்ம ஏதாச்சும் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் போனால் ஆல்ரெடி வெஜிடபிள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் செம்மையாக டிஷ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு அப்படியே டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. சரி ஓகே ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே டேங் வந்திருப்பான் போனவன். ஸோ வந்து அந்த ஹாலில் தான் நிற்கிறான், அவங்கள பார்க்குறான். ஐ மீன் தேய்ட்றான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைனிங் டேபிளில் அந்த ஃபுட்டு இருக்குது, பார்க்குறான், செம்ம ஸ்மெல்லு. ஸோ நீங்கள் அப்படியே தான் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு வர்றீங்க. அங்கே வந்து பார்த்தா தேங் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு கையில் கடிச்சிட்டு வாயில் வர இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ அப்படியே தான் நீங்கள் டேங்கை பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? அது சரி சாப்பிட்டியா? அது வந்து என்ன திருதுன்னு முழிக்கிற? இது யார் பண்ணா? நான் தாங்க பண்ணேன். ஓ, உனக்கு குக்கிங்லாம் தெரியுமா? ஆமாம் தெரியும். நல்லா இருக்கு, நல்லா பண்ணுற. இதுக்கப்புறம் நீயே எனக்கு குக் பண்ணு, ஓகேவா? அப்படின்ட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடற்கடன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடுறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் 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 குக் பண்ண சாப்பிடுவேன். ஐயோ எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு நீங்கள் குக் பண்ண போயிட்டாங்க. ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும். ஸோ அந்த எடுத்து அப்படியே மில்க் ஷேக் போட்டு குடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சோண்டு ஃபுட் தான் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அரை வயிற்றோட தான் அப்படியே போயிட்டு உட்காந்துருங்க. ஸோ டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்து ஆன் பண்ணி அப்படியே டிவி பார்க்குறீங்க.
ஸோ இப்போ உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு, ஐயோ அம்மா அப்படின்ட்டு நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹயன், அம்மா எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. சரி, நீ ஹாப்பியாக இருக்கல்ல? மேரேஜ் லைஃப்லாம் எப்படி? அம்மா அது தெரியும், மாப்பிள்ளை எல்லாம் சொன்னார். ஸோ எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. ஸோ ஓகே, நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா எனக்கு பரவாயில்ல. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு ஓகே தான். ஆனால் என்ன, நம்ம கல்ச்சர் படி தாலி கட்டிக்கணும்ல. ஸோ இந்தியா வந்தீங்கன்னா சீக்கிரமா. அம்மா அது வந்து இல்லைம்மா, அம்மா எதுவும் நினைக்கல. நீ தப்பால் நினைக்காத. அப்பா இல்லாததுக்கப்புறம் நீ தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கிற. இதுக்கப்புறம் எனக்கு தோணும், நீ ஏன் இப்படி பார்த்துக்கிற, நான் வேலைக்கு போகிறேன், தங்கச்சி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்போ யோசிப்பேன், என் பொண்ணு இப்படியே இருந்துருவாளோ கல்யாணம் பண்ணிக்காம. ஆனால் என் பொண்ணு 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் நினச்சேன் 25 26 போகும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குமா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எனக்கு அதுவே போதும். ஆனால் புரிஞ்சுக்கோமா, இன்னும் ஒரு 2 மந்த்தில் நீங்கள் வந்துடுங்க. ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உனக்கும் அவருக்கும் நம்ம குலதெய்வ கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் கால் பண்ணி சொன்னாருமா. நான் வந்து ஸ்டார்டிங்கில் யோசித்தேன். ஆனால் சரி ஓகே, 2 பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து பார்த்தேன், நல்ல பையன், அவ்வளோ பெரிய பணக்கார தம்பி. அவர் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நம்ம ஃபேமிலிக்குள்ளெல்லாம் எல்லோரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க. ஆனால் என் பொண்ணு, ஆமாம், ஜிஞ்சு கூட ஸ்டடீஸ் பர்பஸுக்காக எல்லாமே பண்ணியிருக்காரு. அவன் இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து காலேஜ் போகிறாள்ல. ஜிஞ்சுவுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து சீட்டு வாங்கி கொடுத்துருக்காருமா. என்னம்மா சொல்கிறீங்க? அவள் வந்து நெக்ஸ்ட் இயர் போகிறா. அவள் ஆசைப்பட்ட மாதிரி வந்து எக்ஸாம்லாம் முடிச்சிட்டாம்மா. எப்படியும் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா. ஜிஞ்சு எப்படியும் டாக்டராக தான்ன்ற ட்ரீமே. ஸோ அதாம்மா. அம்மா அவர் பண்ணாரா? வந்து 2-3 பாடி கார்ட்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ வந்து அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்தாங்கம்மா. நான் பேசினேன். அப்போ தான் பையன்கிட்ட இதை பற்றி நீங்கள் சண்டை போடாதீங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் அவர் எல்லாமே சொன்னார். என்னம்மா சொன்னார்? நீயும் அவர் லவ் பண்ணீங்க, சரி அவர் சம்மந்தி தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சடனாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன்னு சொல்லி சொன்னாருமா. அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அங்கே உள்ள கல்ச்சர் எப்படியோ நமக்கு தெரியுமா. சரிம்மா, இப்போ நீ ஓகே தானே? அம்மா நான் வந்து ஓகே தான். அம்மா எங்கே இருக்கீங்க? நான் கேள்விப்பட்டேன் உன் ஃப்ரெண்டு ரோஹித் கல்யாணம் ஆச்சாமே. அம்மா அது வந்து ஆமாம்மா, நியூஸ்லலாம் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னம்மா பெரிய பணக்காரங்க. அம்மா அதெல்லாம் விடுங்க. சரிம்மா நீங்கள் ஓகே தானே? என்னை வேலைக்கு போவேணும்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னம்மா சொல்கிறீங்க? மாப்பிள்ளை தம்பி வேலைக்கெலாம் போக வேணாம், வீட்டிலே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருமா. அம்மா அது வந்து என்னம்மா பண்ணுறது, எனக்கு தெரியலம்மா. அவர் சொல்லும்போது என்னால் நோ சொல்ல முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, நானும் ஜிஞ்சுவும் யூஎஸ் கிளம்பிடுவோம். என்னம்மா சொல்கிறீங்க? அதான் ஜிஞ்சு காலேஜ் சீட் கிடச்சிட்ல, ஸோ அதுக்காகத்தாம்மா. அங்கே போயிட்டு ஜிஞ்சுவை தனியாக அனுப்ப முடியாதுல்ல. அவள் ஒன்றை மாதிரி மெச்சூரிட்டிலாம் கிடையாது, வெகுளித்தனமாக இருப்பாள். அதான் அங்கேயே ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காகத்தான். அம்மா ஜிஞ்சு எங்கே? அதான் அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேலாம் ஷேர் பண்ணுன்ட்டு ஓடிட்டா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஆனால் தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. சரிம்மா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு அவங்க அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறீங்க. என்ன இவர் இதெல்லாம் பண்ணுறாரு? அம்மாக்கிட்ட பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லவே இல்லையே. ஒரு வேளை அம்மாவுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுவாங்க. ஆமாம், கஷ்டப்படுவாங்க. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஃப்யூச்சரை நான் அவரை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுறதுன்னு சொன்னார். என் ஃபேமிலியை எதுக்கு அவர் பார்த்துக்கணும்?
எனக்கு எதுவும் புரியல. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு என்னை பற்றி? ஆனால் எது எது நடந்தாலும் நல்லதுக்கு நடந்தால் ஓகே தான். எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். ஃப்யூச்சரில் அம்மாவுக்கு தெரிய தானே போகுது நான் அவரை லவ் பண்ணல, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு. ஆனால் அம்மா யூஎஸில் செட்டில் ஆனால் எனக்கு ஹாப்பி தான். இந்தியாவில் இருக்கவே கூடாது. எல்லோரும் எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை யோசிச்சுட்டு உங்கள் அப்பா கூட நீங்கள் இருந்த மெமரிஸ்லாம் யோசிக்கிறீங்க. ஸ்கூல் டேஸில் உங்கள் அப்பா உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாரு. உங்களை வந்து அவ்வளோ ஸ்கூல் போகும்போது அவர் தான் உங்களை ஏற்றி போவார். தனியாக பஸ்ஸில் கூட அனுப்ப மாட்டார். அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருப்பார். உங்களை சேஃபாக பார்த்துப்பாரு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் ஜவ் உங்களை சேஃபாக பார்த்துட்டு இருந்துப்பா. அதனால் உங்களுக்கு ஜவ் மாதிரி ஃபீலிங்ஸே வந்துருந்துக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு ஒரு மாதிரி அழுகையாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே தான் உள்ளே போயிட்டு அப்படியே ரூமில் தூங்கியிருப்பீங்க. ஸோ தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டேங் வந்திருப்பான். ஸோ உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ அப்படியே தான் அவன் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு எழுந்துட்டு அப்படியே கிச்சன் தான் போகிறீங்க. ஸோ பார்க்குறீங்க ஹாலில் டேங் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கிச்சன் போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு சரி காஃபி ஏதாச்சும் வேணுமான்னு போட்டு கொடுக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. என்ன அது காஃபி ஏதாச்சும் போட்டு வா அப்படின்னு சொல்லையும் ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு காஃபி போட்டு கொடுக்குறீங்க. என்னங்க உங்களுக்கு ஏதாச்சும் பசிக்குது, சீக்கிரம் சாம, உன் ஃபுட்டு நல்லா இருக்குது, தேங்க்யூ அப்படின்ட்டு குனிஞ்சிட்டே நீங்கள் போயிடுறீங்க. ஸோ டேங் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க ஊரில் அந்த மாதிரி பொண்ணுங்க இல்லையே, அவ்வளோ செய்யலாம் பட மாட்டாங்க. ஸோ நீங்கள் லைட்டாக நார்மலாக பேசுகிற அப்படியே போயிடுறீங்க. அவனை எதிர்த்து கூட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் குக் பண்ணுறீங்க. ஸோ இந்தியன் டிஷ் தான். ஸோ அவனுக்கு ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஸ்மெல்லே தெரில. பட் அவனுக்கு அது ஒரு மாதிரி தூக்குது. கிச்சனுக்கு வந்து பார்க்கலாமா அப்படின்லாம் தோணுது. பட் வேண்டாம் கெத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த காஃபி கூட அவன் ரசித்து ருசித்து குடிக்கிறான். ஸோ உங்கள் குக்கிங்க்கு வந்து அடிக்ட் ஆகிட்டான். ஸோ அதனால தான். ஸோ அப்படியே நீங்கள் குக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தான் டிஷ் வாஷ் பண்ணுறீங்க. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஒயன் அம்மா நான் மறந்துட்டேன். சரி நீங்கள் கொரியாவில் இல்லையாமே, எங்கே இருக்கீங்க? அது அம்மா அது அத்தை தான். என்னம்மா? இல்லை நானும் அவரும் ஹனிமூன் வந்திருக்கோம். சரிம்மா சரிம்மா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நான் தப்பான டைமில் கால் பண்ணிட்டேன் போல இருக்குது. நான் கட் அம்மா அப்படின்றது அவங்க அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி செய்யா இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே குக்கெலாம் பண்ணிவிட்டு அப்படியே தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ இப்போ டேங்க் பார்த்துட்டு என்ன இது வெறும் ரைஸாக இருக்குது, இதுக்கு பேர் சிக்கன் பிரியாணி. என்னது பிரியாணியா? என்ன புரியல. இது இந்தியன் டிஷ். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? சரி ஓகே எடுத்து வை அப்படின்னு நீங்கள் ஒரு பிளேட்டில் அந்த ரைஸ்லாம் அப்படியே போடுறீங்க. ஏய் நான் இது பிளேட்டில் போட்டல எப்படி சாப்ஸ்டிக்கில் சாப்பிட முடியும்? பவுலில் போட்டு கொடு. இல்லைங்க இது கையால் தான் சாப்பிடணும். என்னது கையாலையா? என்னாலாம் சாப்பிட முடியாது. அது அது எனக்கு சாப்பிட தெரியாது ஒயன், நீ பவுலில் போட்டு கொடு. சரி ஓகே இருங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து பிளேட்டில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் அதுக்கு தேவையான சில டிஷ்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்க்கு அப்படியே ஊட்டி விட்றீங்க. ஸோ தேங்க் அப்படியே பார்க்குறான். என்ன பண்ணுற? கையில் சாப்பிட தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இல்லைங்க ஒரு ஒரு வாய் மட்டும். ஐயோ சரி கொடு அப்படின்றான். ஸோ நீங்கன்னு அதை கொடுக்குறீங்க. ஸோ எல்லாம் வச்சு ஒன்றா வச்சு கொடுத்துருப்பீங்க. வாய் ஃபுல்லாக அப்படியே திணிச்சு விட்ருப்பீங்க. ஸோ வாய்க்குள்ள வச்சோன்னே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. அப்படியே அவங்கள பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஸோ அப்படியே மென்று முழுங்கிட்டு ஆமாம் இது என்னது நல்லா இருக்குது, ரைஸை வச்சு பண்ணியிருக்கு. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரைஸ் வெறும் ஒயிட்டாக இருக்கும், அப்படியே ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான். ஆனால் இந்த பிரியாணி சூப்பராக இருக்குது, இரு நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்லைங்க உங்களுக்கு தான் கையில் சாப்பிட தெரியான்னு சொன்னீங்கல்ல, நான் ஃபீட் பண்ணி விட்றேன். அது சரி நீயே ஃபீட் பண்ணி விடு
அப்படின்னு ஸோ நீங்கள் டேங்க்கை ஃபீட் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒரு மாறி இருக்கு. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அம்மா அப்படி தான் அவனுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த சாப்ஸ்டிக் அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் கையால் ஃபீட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நான் நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே போயிடுறான் வாட்டர்லாம் குடிச்சிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே இப்போ தேடி ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. தயாங் பிஹேவ் பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டைம் பார்த்தா கோல்டாக பேசுகிறான், இன்னொரு டைம் வந்து நார்மலாக இருக்கான், இன்னொரு டைம் பார்த்தா குழந்த மாதிரி பண்ணுறான். ஸோ நான் இவ பண்ணிட்டு போனால் கூட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்த மாதிரி தான் பண்ணிட்டு போயிருப்பேன். இவருக்குள்ளேயும் ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் இருக்குல்ல. ஆனால் எல்லோரும் பார்க்கத்தான் இவர் கோல்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் அந்த மாதிரி கிடையாது. ஆன்ட்டிக்கிட்டேலாம் எவ்வளோ நார்மலாக பேசுகிறாரு. ஆனால் ஆஃபீஸில் அப்படி தானே இருக்கணும். ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஒரு பாஸ், ஒரு எம்ப்ளாயிக்கிட்ட எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்? கோல்டாக அப்படி இருந்தால் தானே ஒர்க்லாம் நடக்கும். நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவருக்கு போட தட்டுலையே அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ தேங்காய் நோட் பண்ணிட்டு ஏய் என்ன பண்ணுற? அது நான் சாப்பிட்ட எச்சில் நீ எதுக்கு சாப்பிட்ற? இல்லைங்க அது எங்கள் கல்ச்சர். புரியல? இல்லை எங்கள் ஊர்லலாம் புருஷன் சாப்பிட்ட தட்டில் தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. என்னது அப்படி சாப்பிடுவாங்களா? ஆமாங்க, புருஷன்தான் பொண்டாட்டிங்களுக்கு கடவுள் மாதிரி. நாங்கள் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓ சரி ஓகே. ஆனால் எல்லாருக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணாத என்ன? வீட்டில் வேணா உன் ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு டேங்க் போயிடுறான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி தாட்டாக இருக்குது. என்னடா அந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்கா, அவனுக்கு எல்லாம் நீங்கள் பண்ணுற விஷயமா வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் நீங்கள் வந்து டேங்க் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஜமுக்கை மறக்கணும். ஸோ டேங்க் கூட இருந்தால் ஜமுக்கு தாட் எதுவுமே வர்றது கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்குள்ளே தான் போகிறீங்க. ஸோ டேங்க் நார்மலாக ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு நிற்கிறான். ஏய் சீக்கிரம் ரெடியாக வெளியே போகணும். சரிங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டு வர்றீங்க. ஸோ தேங்களை பார்த்துட்டு பார்க்கலாம்டா அப்படின்ட்டு அப்படியே ஒரு கார் எடுத்து தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த காரில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே காரில் போகும்போது அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி விட்றான். ஸோ ஓப்பன் பண்ணிடும்போது அந்த ரோட்டில் ஸோ அந்த கப்புள்ஸ்லாம் பைக்கில் போவாங்கல்ல. ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை நீங்கள் ஏக்கமாக பார்க்குறீங்க. ஸோ உங்களை அப்படியே பார்த்துட்டு என்ன இவ காரில் போகிறது பிடிக்காதான்னு பைக்கில் போகிறத ஏக்கமாக பார்க்குறா தெரியலையே அப்படின்ட்டு தான் அப்படியே ஒரு பீச் சைட் தான் போய் நிப்பாட்டுறான். ஸோ அங்கே நார்மலாக போயிட்டு அவன் கூட நீங்கள் நிற்கிறீங்க. ஜஸ்ட் நார்மலாக அந்த பாடி கார்ட்ஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுக்க சொல்கிறான். ஸோ அந்த பீச் 2 பேருமே ஒரு ரொமான்டிக்காக அப்படி போஸ்ட்லாம் கொடுக்குறீங்க. ஸோ தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் போஸ்ட் கொடுக்கும்போது ஸோ நீங்கள் அப்படியே திருத்துன்னு முடிச்சிட்டு நிற்கிறீங்க. ஏய் என்ன பாரு அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அப்படியே என்கிட்ட க்ளோஸாக இழுக்கிறான். ஸோ உங்கள் செஸ்ட்டும் அவன் செஸ்ட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் மோதிக்குது. ஸோ அப்படியே தான் க்ளோஸ்அப்பில் அப்படியே கிட்ட வந்து அந்த பாடி கார்டு உங்களை ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஸோ அப்படி நிறைய கிளிப்ஸ் எடுத்துடுறாரு. ஸோ அந்த தேங்க அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நான் நார்மலாக பிடிக்கிற பிக்கலாம் அவங்க அம்மாவுக்கு சென்ட் பண்ணி விட்றான். என்னை யாருக்கு சென்ட் பண்ணுறீங்க? அம்மாவுக்கு தான். சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல அதான். ஸோ மார்னிங் வேறு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. அட்டன் பண்ணி கேட்டேன் எங்கேயாச்சும் போனீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ நான் ஏதாச்சும் முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அதுக்கு தான் எனக்கு அப்படி கூப்பிட்டு வந்தாரோ? சரி இவரெலாம் நம்ம லவ் பண்ண மாட்டார்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு. சங்குக்கே நம்மளுக்கு இல்லைன்னாச்சு. இவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம். சரி ஓகே நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகும் போல் அப்படின்ட்டு டைம் கூட அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்கும். ஏன்னா ஈவினிங் ஆச்சுல்ல, அப்படியே வாக் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் வாங்கிட்டு அங்கே வந்து மூவி பார்த்துட்டுருப்பீங்க. ஒரு ஈவினிங் ஆகிருக்கும் 6:30 அந்த மாதிரி சம்திங். ஸோ இப்போது நீங்கள் அப்படியே தான் வந்து கீழே வந்துட்டு இருக்கீங்க டேங் கூட மூவியெல்லாம் பார்த்துட்டு. ஸோ டேங் வந்து உன் கூட இவ்வளோ நேரம் இருந்திருப்பான்ல. ஸோ அதெல்லாம் பிக்காக எடுத்துருந்துருப்பான். ஸோ ஃபோனில் அதெல்லாம் வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அம்மாவுக்கு எவிடன்ஸாக அனுப்புகிறான். நான் அவன் கூட இருந்ததில்ல, எனக்கு நினச்சாலே அசிங்கமாக இருக்குது. அவன் அம்மாக்கிட்ட மாட்டிடக்கூடாது. ஆமாம்ல, அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான்? ஆனால் புரியலை. இவர் ஏன் தான் அப்படி இருக்காரோ?
ஐயோ! அப்டின்ட்டு நீங்க அந்த பாப்கார்ன சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்க கீழ தேங் வந்து கார் எடுக்க போயிருப்பான். ஸோ நீங்க பார்க்குறீங்க கார் வரவே இல்ல. உங்க முன்னாடி பைக் வந்து நிக்கிது. ஸோ நீங்க அந்த பைக்க பார்த்தோனே ஷாக் ஆயிட்டு ஒரு மாரி பயத்தோடயே பார்க்குறீங்க. யாரு? எதுக்கு பைக்கோட வந்திருக்கான்? பிளாக் கலர் சூட். பார்க்கவே ரவுடி மாதிரி இருக்கான். என்ன இது? ஜாக்கெட்லாம் போட்டு ஹெல்மெட். ஐயோ! இவன பார்க்கும்போதே எனக்கு பயமா இருக்கு. அப்டின்ட்டு பயந்துட்டே பார்க்குறீங்க. எங்க போனாரு இவரு? காணோம். அப்டின்ட்டு சுத்தி முத்தியும் தேடுறீங்க. ஸோ அந்த பெர்சன ஹெல்மெட்ட கழட்டுறாரு. உங்க ஐஸ் ஃபுல்லா அப்டியே ஒரு மாரி வைட் ஆகுது. அப்டியே பார்த்துட்டே நிக்கிறீங்க. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பைக்ல இருக்கிற பெர்சன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கடா. பர்பிள் யூ சப்போர்ட் மீ.